வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான அப்படோ இப்படோ எப்படோன்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இந்த கதையில வச்சிருப்பாங்க. இந்த படம் இப்ப தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பிரேம்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் திருட்டு வேலை எல்லாம் பண்றவரா இருப்பாரு. இப்ப இவரோட ஃப்ரெண்டை பிக்கப் பண்றதுக்காக தான் வீட்டுக்கிட்ட வந்திருக்காரு. அந்த ஃப்ரெண்டோட பேரு சத்யா அப்படின்றது. அவரோட வீட்லயே எகிரி குதிச்சு பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே திருடுறதுக்காக ஒரு வீட்டுக்கு தான் போக போறாங்க. பிரேம் இருக்கார்ல, போறதுக்கு முன்னாடி அந்த வீட்டை பத்தி சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் திருடுறதுக்காக வருவேன்ற மாதிரி சொல்றாரு. அவ்வளவுதானே, கதையாவே சொல்றேன் வான்ற மாதிரி சத்யாவும் கூப்பிடுறாரு. இப்ப சத்யா கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் ஆரர் கலந்து சொல்றாரு. ஏன்டா இவ்வளவு ஆரர் கலந்து சொல்றேன்னு பிரேம் கேக்குறாரு. ஏன்னா கதையோட தொடக்கம் அப்படி இருக்கும்ன்ற மாதிரி சத்யாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சத்யா சொல்ற கதை லண்டன்ல தான் நடக்குது. லண்டன்ல இருக்க ஒரு வீட்டை நமக்கு காட்டுறாங்க. அங்க ஒரு பொண்ணு இறந்து போயிருக்காங்க போல. அந்த பொண்ணோட பாடியை ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி தூக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒருத்தர் தான் ஹீரோ. ஹீரோட பேரு ரிஷி அப்படின்றது. அந்த பொண்ணோட போனு கீழே விழுது. அதை ரிஷியோட ஃப்ரெண்டு பாலாஜி எடுக்கிறாரு. மச்சான் இந்த போனை வச்சுக்கோ, போற வழியில தூக்கி போட்டுலான்னு சொல்றாரு. ரிஷியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பதட்டமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாடியை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன் இவங்க ரெண்டு பேர் கொலை பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரிஷியை பொறுத்த வரைக்கும் ரேசிங் டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்டை காட்டுறதுக்காக தான் லண்டனுக்கு இவர் வந்திருப்பாரு. ஆனா பெருசா அந்த வாய்ப்பெல்லாம் இவருக்கு கிடைக்காது. அதனால பார்ட் டைமா ஒரு வேலை பாக்குறாரு. பேங்க்ல கொள்ளையடிச்சுட்டு தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு வண்டி ஓட்டுற வேலை தான் பாக்குறாரு. ஒரு லவ்வர்ஸ்க்கு இப்ப ஹெல்ப் பண்றதுக்காக வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. செம்ம வேகமா வண்டியை ஓட்டுறாரு. எல்லாருக்குமே ஆட்டம் காமிச்சு அந்த லவ்வர்ஸை காப்பாத்திடுறாரு. அவங்கள ஏர்போர்ட்ல தான் டிராப் பண்றாரு. அவங்களும் நன்றி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவரும் கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் ஒருத்தங்க நடந்து வந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. எக்ஸ் போல அவங்களையே வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்காரு. அவங்க தனியா வருவாங்கன்னு பார்த்தா வேற ஒரு நபர் கூட வராங்க. ஒரு குழந்தை வேற இருக்கு. ஐயோ கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு போல அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப சோகமா அவங்கள பாத்துட்டு இருக்காரு. கதை கேட்டுட்டு இருக்க பிரேம் இருக்காருல, ஏன் அந்த பொண்ணு அப்படி பாத்துட்டு இருக்கான், என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் சத்யா கிட்ட கேக்குறாரு. அதுவா, அதுக்கு இன்னும் 2 வருஷம் பின்னாடி போனோன்ற மாதிரி இவரும் ஒரு பிளாஷ்பேக்கை சொல்றாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. பைக்ல வந்த 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு ஆன்டியோட நகையை பறிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இந்த விஷயத்த ரிஷி பாத்துறாரு. எப்படியாவது புடிச்சு தரணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. இவர்கிட்ட பைக்லாம் இல்ல, ஓடிதான் போறாரு. அப்படி ஓடி போயிட்டு இருக்க வழியில ஒருத்தங்க பைக்கை நிறுத்தி இருக்காங்க. சாவியும் போட்டே இருக்கு. இவர் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. பார்த்தா அதுதான் ஈரனோட பைக்கா இருக்கும். பைக்கு திருடன்ற மாதிரி இவங்களும் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவா அவங்களை கொஞ்ச நேரம் பாக்குறாரு. அதுக்கப்புறம் திருடங்களை பிடிக்கணும்ன்ற மாதிரி வேகமா திருடங்களை மடக்கி ஒரு இடத்துல லாக் பண்றாரு. இப்படி வேகமா வந்தவர் பைக்கை கீழே போட்டுறாரு. அந்த திருடங்க கூட சண்டை போட்டு அந்த செயினை வாங்கிடுறாரு. அந்த ஆன்டி கிட்டயும் தந்துடுறாரு. ஆனா இவர் பைக்கை கீழே போட்டாரு பாத்தீங்களா, பைக்கு டேமேஜ் ஆயிருது. இந்த இடத்துக்கு வந்த ஹீரோயின் கோவப்படுறாங்க. பைக்கை நீங்க தான் ரெடி பண்ணி தரணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இந்த இடத்துல இவரும் ஏத்துக்கிறாரு. ஒரு மெக்கானிக் கிட்ட கொண்டு வந்து வண்டியை காட்டுறாரு. அந்த மெக்கானிக் 10,000 ரூபாய் ஆகும்னு சொல்றாரு. நான் தரேன், ரெடி பண்ணுங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஏற்கனவே 40,000 ரூபாய் பாக்கி இருக்கு, அதை முதல்ல எடுத்து வை, அப்பதான் ரிப்பேர் பண்ணுவேன்ற மாதிரி கடைக்காரர் சொல்றாரு. ஹீரோவும் அசிங்கப்பட்டாத இந்த வாட்சை வச்சுக்கோன்ற மாதிரி வாட்சை தந்துடுறாரு. சீக்கிரமா உங்ககிட்ட உங்க வண்டியை கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு சொல்றாரு. இப்ப இவங்க கிட்ட இருந்து அட்ரஸ் எல்லாம் கேட்டு வாங்கிக்கிறாரு. ஈர வீட்டுக்கு பக்கத்துல தான் இவங்களோட வீடோ இருக்கு போல. இவங்க பேரு தாரா அப்படின்றது. இப்ப தாரா கிட்ட வண்டியை தந்துடுறாரு. தாராவும் ஓகேன்ற மாதிரி வண்டியெல்லாம் வாங்கிக்கிறாங்க. இவர் அனுப்பி விடுறாங்க. இவர் அடிக்கடி தாராவை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு போல. இவர் பயங்கரமா கிரிக்கெட் விளையாடுற மாதிரிலாம் இவங்க கிட்ட சீன் போடலாம் நினைக்கிறாரு. ஆனா கிளீன் போல்ட் ஆயிடுறாரு. தாராவும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் தாரா பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்காரு. இவருக்கு பாலாஜின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறத காமிச்சாங்கல்ல, பாலாஜி கிட்ட இதுதான் என்னோட ஆளுன்ற மாதிரி காமிச்சிடுறாரு. அவன் நம்பரை எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தான்னு கேட்கிறாரு. சரி மச்சான்ற மாதிரி பாலாஜி இருக்கார்ல, அவங்களோட நம்பரை ஏற்பாடு பண்ணி தந்துடுறாரு. ஹீரோவா அவங்க கிட்ட நடுவுல சாட்லாம் பண்றாரு. இப்படியே நாட்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா நேரடியா பண்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லைன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. பாலாஜி இருக்கார்ல, லெட்டர் மாதிரி எழுது, ஏதாவது சின்ன பசங்க கிட்ட தந்துடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல, மனசுல இருக்க எல்லா விஷயத்தையும் ஒரு லெட்டரா எழுதிடுறாரு. இப்போ ஒரு சின்ன பொண்ணை கூப்பிடுறாங்க. இத போய் நீ அந்த அக்கா கிட்ட தந்துடணும்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு சரின்ற மாதிரி வாங்கிட்டு போறா. அப்படி வாங்கிட்டு போனவ கொஞ்ச நேரத்துல லெட்டர் இல்லாம வரா. தந்துட்டியான்னு கேக்குறாங்க. அந்த அக்கா இல்ல, அதனால அந்த அக்காவோட அம்மா கிட்ட தந்துட்டேன்னு சொல்றா. இது அம்மா கிட்ட தந்துட்டியான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ ரேசர் தானே, பைக் ரேஸ்லாம் அடிக்கடி ஓட்டுவாரு போல. இந்த இடத்துக்கு வாங்க, உங்ககிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஹீரோனும் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க.
இவர் ரேஸ்ல பயங்கரமா ஓட்டிட்டு இவங்க கிட்ட பேசலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள பார்த்தா போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த போலீஸுங்க இருக்காங்கல்ல, இங்க இருக்க எல்லா பசங்களையும் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறாங்க. சோ ஹீரோயின் முன்னாடி இவருக்கு லைட்டா அவமானமா போயிருது. ஹீரோ கிட்ட தான் தாராவோட நம்பர் இருக்குல்ல, லவ் மெசேஜ்லயே சொல்லிடலாம்னு நினைக்கிறாரு. அதுதான் சரி, நீ மெசேஜ் அனுப்பி விடுன்ற மாதிரி பாலாஜி சொல்லிட்டாரு. இவருமே அனுப்பி விட்டுறாரு. அவங்க கிட்ட இருந்து எப்ப ரிப்ளை வரும் அப்படின்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரிப்ளை வந்துருது. சந்தோஷமா போன் எடுத்து பாக்குறாரு. அப்படி பார்த்தவரோட முகம் டோட்டலா மாறிடுது. பாலாஜி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. அவளுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கான், அத போய் இப்ப சொல்றாளே அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவர் புலம்பிட்டு இருக்காரு. இதை நினைச்சு ஹீரோ சோகமாவே இருந்துட்டு இருக்காரு. பாலாஜி மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போக போறாரு போல. நீயும் கூட வா மச்சான், அங்க ரேசிங்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டாரு. இதனால இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப கிளம்பும் போது கூட ஹீரோயினா சோகமா பார்த்துட்டு தான் இங்க இருந்து கிளம்புறாரு. தாராக்கு கல்யாணமே ஆயிடுச்சு போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப தாராவை பார்த்தோம் பார்க்காத மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. என்ன இவர் பாட்டுக்கு கிளம்பி போறாரு அப்படின்ற மாதிரி தாரா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையில தாராக்கு கல்யாணம்லாம் ஆகல, சாதாரணமா தான் அந்த நபர்கிட்ட பேசியிருப்பாங்க. இப்ப இவங்க வண்டி தனியா தான் ஏறி இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப பத்ரின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியால கேங்ஸ்டரா இருப்பாரு. இவரோட ரைட் ஹேண்டா முன்னான்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்க நிறைய காசை ஒருத்தர் கிட்ட தந்திருப்பாங்க. அவர் காசை தராம ஏமாத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு காசை வாங்கணும்ன்றதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த நபர் இருக்கார்ல, என் காசு மொத்தத்தையும் பேங்க்குக்காரங்க எடுத்துட்டாங்க, என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவர் நடிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுது. உன் காசெல்லாம் உன் தம்பி அக்கௌண்ட்டுக்கு மாத்திட்டேன்னு எங்களுக்கு தெரியும், எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி கதையை முடிச்சிடுறாங்க. இப்ப திடீர்னு பத்ரி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. பத்ரியை பொறுத்த வரைக்கும் உடம்புல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. அடிக்கடி இந்த மாதிரி மயங்கிலாம் விழுந்துருவாரு. கூடிய நிறைய ஆட்களை வச்சிருப்பாரு. அதே மாதிரி வீட்லயே ஹாஸ்பிட்டல் செட்டப்லாம் வச்சிருப்பாரு. இப்ப வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காங்க. என்னதான் உடம்புல இவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக்கானவரா இருப்பாரு. இப்ப கூட நர்ஸு கிட்ட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. முன்ன கிட்ட சீக்கிரமா அந்த தம்பியை கண்டுபிடிச்சு காசை வாங்குன்னு சொல்றாரு. தாராவை பொறுத்த வரைக்கும் காலேஜுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. எதர்ச்சியா ஹீரோ ஒரு இடத்துல பாக்குறாங்க. இப்ப வேகமா ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. எதுக்காக பார்த்தோம் பார்க்காத மாதிரி போனேன்னு கேக்குறாங்க. உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் லைட்டா புலம்புறாரு. சித்ராக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு சித்ரா யாருன்னே தெரியாது, இல்ல அவளுக்கு கல்யாணம் ஆனது எப்படி எனக்கு தெரியும்ன்ற மாதிரி கேக்குறாரு. சும்மா நடிக்காதன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. எனக்கு உண்மையிலேயே சித்ராவை தெரியாதுன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சரி இதுதான் என்னோட நம்பரு, உன் நம்பரை தான்ற மாதிரி வாங்கிக்கிறாங்க. மீட் பண்ணுவோன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப இந்த இடத்துக்கு வந்த பாலாஜி இருக்கார்ல, உன் ஆளோட ஃப்ரெண்ட் எதுக்காகடா இங்க வந்திருக்கான்னு கேக்குறாரு. எது ஆளோட ஃப்ரெண்டா? இவ தாண்டா என்னோட ஆளுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உன் ஆளு எனக்கு தெரியாதா? இவ உன் ஆள் கிடையாது, உன் ஆளு சித்ரா, இவ அவளோட ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்றாரு. லெஃப்ட்ல வரதான் என்னோட ஆளுன்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. இவர் கண்ணாடி வழியா கவனிச்சிருப்பாரு. சோ சித்ரா தான் ஆளுன்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. சித்ராவோட நம்பர் தான் ஏற்பாடு பண்ணி தந்திருப்பாரு. ஹீரோ சாட் பண்ணது எல்லாமே சித்ரா கூட. சித்ராக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க போல. பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னோன்னா ஹீரோ கொஞ்சம் சோகமா மாறிட்டார்ல. அந்த டைம் தாரா கவனிச்சிருப்பாங்க. ஏன் ஹீரோ இவ்வளவு சோகமா இருக்கான்ற மாதிரி சித்ரா கிட்ட கேட்டிருப்பாங்க. என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா நான் ஏத்துக்கல, அதனால தான் இப்படி இருக்கான்ற மாதிரி சித்ரா சொல்லிட்டாங்க. அப்ப ஹீரோ நம்ம பின்னாடி சுத்தலையா, நம்ம ஃப்ரெண்டு சித்ரா பின்னாடி தான் சுத்துனாரா அப்படின்ற மாதிரி ஹீரோனும் ஷாக் ஆயிருப்பாங்க. சித்ராக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அழுத்தி சொன்னாங்கல்ல, சித்ராக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா என்ன கவனின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இப்பதான் ஹீரோக்கு ஓரளவுக்கு புரியுது. திரும்பி ஹீரோயின் கூட பழக ஆரம்பிக்கணும்னு யோசிக்கிறாரு. எதர்ச்சியா அவங்களை மீட் பண்ற மாதிரி இவர் வழியில மீட் பண்றாரு. அவங்க கிட்ட பேசுறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வெளியெல்லாம் சுத்தி பாக்குறாங்க. இந்த ஊரெல்லாம் சுத்தி காட்டுறன்ற மாதிரி நிறைய இடத்தை இவங்களுக்கு சுத்தி காமிச்சிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆவறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பிரேம் தூங்கவே ஆரம்பிச்சிடுறாரு. என்னடா தூங்கிட்ட, எந்திரி அப்படின்ற மாதிரி சத்யா எழுப்பி விடுறாரு. இரு பாத்ரூம் மட்டும் போயிட்டு வரேன்ற மாதிரி சத்யா பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துடுறாரு. பிரேம் இருக்கார்ல, ஸ்டார்டிங் விட்டல அந்த இடத்துல இருந்து சொல்லுடா, ஏன்னா இந்த லவ் எல்லாம் போர் அடிக்குதுன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி சத்யாவும் விட்ட இடத்துல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ரெண்டு பேருமே ஒரு பொண்ணை கொண்டிருக்காங்க. யாரை கொண்டாங்கன்னு நமக்கு கிளியரா தெரியல. இப்ப டிஸ்போஸ் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு ரூட்டுக்கா போலான்னு சொல்றாரு. அந்த ரூட் வேணாம், நான் சொல்ற ரூட் வழியா போன்ற மாதிரி பாலாஜி சொல்றாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் அந்த ரூட் வழியா திரும்புறாரு. பார்த்தா அந்த இடத்துல போலீஸ் செக்கிங்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப வண்டியை திருப்பவும் முடியாது, வேற வழி இல்லாம இவங்களும் போலீஸை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இறங்குங்க அப்படின்ற மாதிரி அவரும் விசாரிக்கிறதுக்காக கூப்பிடுறாரு. எதுக்காக போறீங்கன்னு கேக்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஒவ்வொரு இடத்த சொல்றாங்க. அதனால போலீஸ்க்கு லைட்டா டவுட் வருது. என்ன ரெண்டு பேருமே ஒவ்வொரு இடத்த சொல்றீங்க, உங்க வண்டியை செக் பண்ணும், சாவியெல்லாம் தாங்கன்ற மாதிரி வண்டியை செக் பண்ண ஆரம்பிக்கிறது. வண்டியை செக் பண்ணா மாட்டிப்புமே அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல செக் பண்ணவர் பாடி இருக்கிறதையும் கவனிச்சிடுறாரு. இது என்ன பாடின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. முதல்ல இந்த பாடியை தூக்குங்கன்னு ஆட்கள் கிட்ட போலீஸ் சொல்றாரு. போலீஸ் ஆட்கள் இருக்காங்கல்ல, பாடியை தூக்கி வெளியே வச்சிடுறாங்க. யாரடா கொலை பண்ணீங்க, எதுக்காக பண்ணீங்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. சத்தியமா நாங்க கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க. அப்புறம் எப்படி பாடி வந்தது, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு.
சார் நாங்க சொல்றத பொறுமையா கேளுங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் பிளாஷ்பேக்க சொல்றாங்க. ஹீரோ போன் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப எதிர ஒரு பொண்ணு வேகமா ஓடி போறாங்க. அந்த பொண்ணை நிறைய பேர் சேர்ந்து துரத்திட்டு இருக்காங்க. துரத்துனவங்க ஒரு ஸ்டேஜ்ல லாக் பண்ணி புடிச்சிடுறாங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, ஏன் கெலாட்டா பண்றீங்க விடுங்கன்னு சொல்றாரு. ஆனா இந்த ஆட்கள் கேட்க மாட்டாங்க. இதனால ஹீரோவா அந்த கேங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அடிச்சு எல்லாரையும் ஓட விட்டுறாரு. என்ன பிரச்சனைன்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட கேக்குறாரு. இந்த பொண்ணோட பேரு துளசின்ற மாதிரி சொல்றாங்க. என் மாமா தான் இந்த இடத்துக்கு வர வச்சாரு. முறைப்படி வர வைக்கல, போலி பாஸ்போர்ட் மூலியமா தான் வர வச்சிருக்காரு. லேட்டா தான் இதெல்லாம் எனக்கு தெரிய வந்தது. தப்பான தொழிலுக்கு என்ன தள்ள பார்த்தாரு, நான் ஒத்துழைக்கல, அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரை எப்படியாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஃப்ரெண்டை பார்த்து பேசலான்ற மாதிரி ஃப்ரெண்டை பார்த்து பேசுறாரு. நீங்க என் வீட்லயே தங்கிக்கோங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட் இருக்காருல, நமக்கு தேவையில்லாம பிரச்சனை வரப்போதுரா வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு பாவம்டா, என் வீட்லயே தங்கிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறம் உன் விருப்பம்ன்ற மாதிரி ஃப்ரெண்டும் ஏத்துக்கிறாரு. ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது பெல் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரு காலையிலேயே பெல் அடிக்கிறான்ற மாதிரி இவரும் பாக்குறதுக்காக வராரு. அந்த துளசி தான் சாமிக்கு பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போதுமான ட்ரெஸ் இல்லல, ஷாப்பிங்க்கு போலான்னு சொல்லிட்டாரு. அவங்களுமே சந்தோஷமா வெளியே வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஷாப்பிங் பண்றாங்க. ரெண்டு பேருமே போக போக பழகலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருது. ஹீரோவும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு ப்ரப்போஸ் பண்றாரு. அவங்களுமே ஏத்துக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி இவங்க மூணு பேருமே ஒரு கோயிலை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இப்ப இவர் உள்ள மாலெல்லாம் வாங்குறதுக்காக போயிடுறாரு. திடீர்னு பார்த்தா இவங்க காணாம போயிடுறாங்க. இவன் எங்க போனா அப்படின்ற மாதிரி தேடி பாக்குறாரு. எங்க தேடியே இவங்களை கண்டுபிடிக்க முடியல. என் மாமா கண்ணில் திரும்பி நான் மாட்டிடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை மாமா பார்த்து தூக்கிட்டு போயிட்டாரா, எப்படியாவது அவளை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருக்க போலீஸ் இருக்காருல, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இவங்களும் மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. அவங்க கிட்ட லீகலா பாஸ்போர்ட்லாம் கிடையாது. இருந்தாலுமே போலீஸ் கிட்ட இவங்க கம்ப்ளைண்ட் மாதிரி தராங்க. நாங்க முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஹீரோவும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, திடீர்னு இவர் திரும்பி இருக்கும் போது கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. நம்மளையே ஏமாத்திட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இவருமே தகவலை கொடுக்குறாரு. இப்ப மொத்த போலீஸும் ஃபாலோ பண்றாங்க. இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கும் போது சத்யா இருக்காரு பாத்தீங்களா, திருட வேண்டிய வீட்டுக்கே வந்துடுறாரு. வா உள்ள எகிரி குதிக்கலான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே எகிரி குதிச்சு உள்ள வந்துடுறாங்க. இப்ப இந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு இருக்கும் போது இவர் மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் ஃப்ரெண்டும் பார்ட்டி மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த பார்ட்டிக்கு தாராவையும் வர சொல்லியிருப்பாங்க. தாராவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ பயங்கரமா குடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் நான் இங்க இருந்தா சரிப்பட்டு வராது, நான் கிளம்புறேன்ற மாதிரி ஹீரோவும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. மறுநாள் காலையில ஹீரோ முடிக்கும் போது பக்கத்துல ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயின் வீட்டுல தான் இருக்காருன்னு தெரிய வருது. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நேத்து நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆச்சு, ஃபர்ஸ்ட் நைட்டும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. என்ன சொல்றன்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஹீரோ கிளம்பி போனாரு பாத்தீங்களா, கொஞ்ச நேரத்துல ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டாரு. நான் செம்ம போதையில இருக்கேன், என்ன கூட்டு போக வர முடியுமான்ற மாதிரி கேக்குறாரு. வரேன், லேண்ட்மார்க்க சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு மேல நிலா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் உளறிட்டு இருக்காருன்னு இவங்களுக்கு புரியுது. நானே கண்டுபிடிச்சு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப தேடி வரும்போது அவர் ஒரு இடத்துல உட்காந்து இருக்கிறது தெரிய வருது. சரி வாங்க கிளம்பலான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவர் இருக்கார்ல, நான் உன்னை பயங்கரமா லவ் பண்றேன்னு ப்ரப்போஸ் பண்றாரு. நான் தெளிவா இருக்கும் போது இதை பண்ணவே முடியாது, அதனால தான் இப்ப பண்றேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. இது இன்னைக்கேவா அப்படின்ற மாதிரி இவங்க தயங்கி இருப்பாங்க. அதெல்லாம் முடியாது, இன்னைக்கே பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. சரி பண்ணிக்கலான்ற மாதிரி இவங்களும் கோயிலுக்கு கூட்டு போய் கல்யாணம் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லைன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோயின் சடனா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் சும்மா விளையாட்டுக்காக தான் இதெல்லாம் சொன்னேன், வர வழியில நீ படுத்து கிடந்த, அதனால தான் வீட்டுக்கு கூட்டு வந்தேன், கிளம்புன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. ஹீரோவை லவ் பண்றதை பத்தி தாரா ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பாங்க போல. இப்ப ஃப்ரெண்டுமே கால் பண்ணி அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டியான்ற மாதிரி கேக்குறாங்க. நானும் ப்ரப்போஸ் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றேன், ஒவ்வொரு வாட்டியும் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு, சீக்கிரமா ப்ரப்போஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. பத்ரி ஒருத்தனை சாவடிச்சார்ல, அவனோட தம்பியை நமக்கு காட்டுறாங்க. அவன் ஸ்விஸ் அக்கௌண்ட்ல எல்லா காசையும் மாத்திடுறான். ஆனா அந்த அக்கௌண்ட்டுக்கு போறதுக்கு இன்னும் 24 மணி நேரம் ஆகும். இதுதான் பாஸ்வேர்டு, நீங்க 24 மணி நேரம் கழிச்சு காசை எடுத்துக்கலான்ற மாதிரி தராங்க. இவரா சரின்ற மாதிரி அதெல்லாம் வாங்கிடுறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோக்கு தாரா தான் கால் பண்றாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும், இன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணலாம்னு சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த தம்பி நைட்டு நேரம் கார்ல வந்துட்டு இருக்காரு. முன்னாவும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி இவரை பிளாக் பண்றாங்க. காசு எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருமே காசு எங்க இருக்குன்றத சொல்லிடுறாரு. 24 மணி நேரம் கழிச்சு தான் ஆக்டிவ் ஆகும், இதான் பாஸ்வேர்டு, என்ன மட்டும் உயிரோட விட்டுருன்னு கேக்குறாரு. ஆனா முன்னா இவரோட கதையை முடிச்சிடுறாரு. அதே மாதிரி பத்ரிக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்றாரு. பத்ரி இருக்கார்ல, டேட்டிங்காக வெளியே போக போறேன், நீ ஹோட்டல்ல வந்து தந்துருன்னு சொல்றாரு. முன்னாவோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்கல்ல, அதே ஹோட்டலுக்கு தான் பத்ரி வந்திருக்காரு. ஹீரோயின்மே லவ் சொல்றதுக்கு தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. பத்ரியுமே அந்த பொண்ணுக்காக இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப முன்னா தரதுக்காக வந்துடுறாரு. 24 மணி நேரம் கழிச்சு தான் ஆக்டிவ் ஆகும்,
நீ பழகுற பொண்ணுங்களெல்லாம் பெட்ரூமோட வச்சுக்கோ, தொழிலுக்குள்ள கொண்டு வராது அப்படின்ற மாதிரிலாம் முன்னா சொல்லிட்டாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும் முன்னா, நீ கிளம்புன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. முன்னாவும் சரின்ற மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. பில்ல பே பண்றதுக்காக ஹீரோ கார்டு தந்திருப்பாரு. ஆனா கார்டு ரிஜெக்டட்ன்ற மாதிரி வருது. சரி காசா தந்துடலான்ற மாதிரி காசு தேடுறாங்க. காசு ரெண்டு பேர்கிட்டயும் இல்ல. அதனால ஹீரோவும் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அடிக்கடி பத்ரி மயக்கம் போடுவார்னு சொன்ன பாத்தீங்களா, திடீர்னு இந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அவர் கூட இருக்க ஆட்களே வேகமா அவரை தூக்கிட்டு போறாங்க. அப்படி தூக்கிட்டு போகும்போது இவங்க ரெண்டு பேருமே சைலண்டா அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்துடுறாங்க. பில்ல பே பண்ணாம கிளம்பிடலான்றதுக்காக தான் இப்படி வெளியே வந்திருக்காங்க. இப்ப சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. ஏதோ பேசணும் தானே வர சொன்ன, என்ன விஷயம்ன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. உன் வீட்டுக்கு போய் பேசலாம்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களோட லவ்வ தான் வெளிப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ட்ரை பண்றதுலயே லவ்வ தான் சொல்ல போறாங்கன்னு இவருக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருது. அதுக்குள்ள யாரோ காலிங் பெல்ல அடிக்கிறாங்க. நீ என்ன சொல்ல வரன்றது எனக்கு புரியுது, இரு வரன்ற மாதிரி கதவை திறக்கிறதுக்காக போறாரு. கதவை திறந்தா துளசி தான் வந்திருக்காங்க. இப்ப துளசியும் வேகமா இவரை கட்டி பிடிச்சிடுறாங்க. நான் இன்னைக்கு போயிருக்க கூடாது, சாரி சாரின்ற மாதிரிலாம் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் தாரா கவனிக்கிறாங்க. அப்ப ஏற்கனவே இவருக்கு ஒரு லவ் இருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இது வரைக்கும் சத்யா கதை சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேருமே கதவு கிட்ட வந்துடுறாங்க. இப்ப கதவை ஓபன் பண்றதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பிரேம் இருக்கார்ல, அந்த பொண்ணை திரும்பி பார்த்ததுக்கு அப்புறமா இவன் எக்ஸைட்டே ஆகாம இருக்கானே, என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி சத்யாவும் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. துளசி காணாம போனதை நினைச்சு இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. துளசியை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்பதான் துளசியை ஒரு நாள் பாத்துறாரு. இப்ப வேகமா பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீ காணாம போனேன்னு நான் உடஞ்சு போயிட்டேன், உன் மாமா தான் தூக்கிட்டாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் உன்கிட்ட சொன்ன எல்லாமே பொய், எனக்கு மாமாலாம் கிடையாது. நான் பணத்துக்காக மட்டும்தான் ஒருத்தர் கிட்ட பழகுவேன், முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தரை யூஸ் பண்ணிட்டு இன்னொருத்தர் கிட்ட போயிடுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் தங்க வைக்கிறேன் வீட்டுக்கு கூட்டு போனார்ல, மறுநாள் கிளம்பிடலான்ற மாதிரி கிளம்புறதுக்காக வந்திருப்பாங்க. பார்த்தா ஹீரோ ரேஸ்ல 100 கோடி ரூபாய் ஜெயிச்சிருக்காருன்னு தெரிய வந்திருக்கும். இவங்க கிட்ட நிறைய காசு இருக்கு போல, இவங்க கூடயே டேரா போட்டுலாம் அப்படின்ற மாதிரி இவங்க இருந்திருப்பாங்க. கல்யாணம் பண்ணலான்னு போனாங்கல்ல, அப்பதான் ஃப்ரெண்டு இந்தோனேஷியால இவன் ஜெயிச்சான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை கேட்டு இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இந்தோனேஷியால கன்வர்ஷன் ரேட்டு கம்மியா இருக்கும். அதாவது அந்த நாட்டுல 100 கோடின்றது நம்ம நாட்டுல 1 கோடி ரூபாய் மதிப்பா தான் இருக்கும். இது தெரிஞ்சனா இவங்க செம்மையா அப்செட் ஆயிருப்பாங்க. அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ பொய் தானே சொல்ற, பிளீஸ் பொய் தான் சொல்றேன்னு சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. நான் பொய்லாம் சொல்ல, இதுதான் என்னோட சுயரூபம், நீ புரிஞ்சுக்கிட்டு கிளம்புன்ற மாதிரி அவங்க இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. இதனால தான் துளசியை திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் கூட இவர் எக்ஸைட் ஆயிருக்க மாட்டாரு. இப்ப தாரா இதை பார்த்து கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. சரி நீங்க ரெண்டு பேர் தனியா இருங்க, நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து நடக்க போறாங்க. தாரா நில்லு நில்லுன்னு சொல்றாரு. ஆனா கேட்காம கிளம்புறாங்க. அதே மாதிரி துளசி இருக்கால, நான் பண்ணது தப்பு தான் மன்னிச்சிருன்ற மாதிரி கேக்குறா. என்னைக்குமே உன்னை மன்னிக்க மாட்டேன், நான் திரும்பி வரதுக்குள்ள இங்க இருக்காத, கிளம்புன்ற மாதிரி இவர் வீட்டை விட்டு வெளியே வராரு. இப்ப தாராவை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. நான் சொல்றது கேளு, என் மனசுல நீ தான் இருக்குன்னு சொல்றதுக்காக வராரு. ஆனா இவர் சொல்றதா அவங்க காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. தயவு செஞ்சு போ, அவ வெயிட் பண்ணிட்டு இருப்பான்ற மாதிரி இவங்க கோவமா கிளம்பிடுறாங்க. ஹீரோ திரும்பி வீட்டுக்கு வரும்போது வீட்டுல கரண்ட் இல்லாம இருக்கு. கொஞ்ச நேரத்துல ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்துடுறாரு. ஹீரோவோ நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எது அந்த துளசி திரும்பி வந்திருக்காளா, அவன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன், என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி கத்தி எடுத்துட்டு ரூம்குள்ள வராரு. ரூம்குள்ள வந்து பார்த்தா ஏற்கனவே அவங்க இறந்து போயிருக்காங்க. இவரும் ஷாக் ஆன மாதிரி கத்துறாரு. இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன மாதிரியே உனக்கும் கோவம் இருக்கும்னு தெரியும், அதுக்காக கொலை பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கிறாரு. எது நான் கொலை பண்ணனா, நான்லாம் கொலை பண்ணல, வேற யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. இவர் வீட்டுல கொலை நடந்ததுனால இவர் மேலதான் பழி வரும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிச்சிருப்பாரு. அதனால தான் பாடியை டிஸ்போஸ் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. இததான் படத்தோட ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் போதுதான் போலீஸ் கிட்ட மாட்டிருப்பாங்க. இப்ப போலீஸ் கிட்ட பாடி இருக்கு, போலீஸ் இவங்களை துரத்திட்டு இருக்காங்க. இவங்களும் தப்பிச்சிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா போலீஸுங்க இருக்காங்கல்ல, ஒரு இடத்துல இவங்களை லாக் பண்ணிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து வேற ஒரு குரூப் போலீஸை மீறி இவங்க ரெண்டு பேரை தூக்கிட்டு போறாங்க. இவனுங்க யாருன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. பத்ரி தான் ஆளுங்களை வச்சு இவங்களை வர வச்சிருக்காருன்னு நமக்கு தெரிய வருது. இவங்க ரெண்டு பேருக்கு பத்ரி யாருன்னே தெரியல. பத்ரி இருக்கார்ல, எங்கடா பாஸ்வேர்ட்னு கேக்குறாரு. என்ன பாஸ்வேர்ட் சார், எங்களுக்கு புரியலன்ற மாதிரி சொல்றாங்க. நடிக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி இவருமே கோவப்படுறாரு. இப்பதான் பத்ரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கும் அதை விஷுவலா காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த துளசி தப்பிச்சு போனாங்கல்ல, தெரியாதனமா பத்ரியோட கார்ல இடிச்சு கீழே விழுந்திருப்பாங்க. கையில லைட்டா அடிலாம் பட்டுது. துளசியை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. துளசி இவர்கிட்ட வேற ஒரு பேரை சொல்றாங்க. அதாவது என் பேரு சும்பனா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு சும்பனாவை ரொம்ப பிடிச்சிருது. இவரோட வீட்டுக்கு கூட்டு வராரு. பெரிய வீடா இருக்குல்ல,
இவர்கிட்ட நம்ம கொஞ்ச நாள் இருக்கலான்ற மாதிரி இவங்களும் முடிவு பண்ணிடுறாங்க. சும்மா கூட டேட்டுக்கு போலான்றதுக்காக தான் இவர் முடிவு பண்ணிருப்பாரு. முன்ன இருக்கார்ல தொழிலுக்குள்ள அவளெல்லாம் இன்வால்வ் பண்ணாது அப்படின்ற மாதிரி சும்மனாவை பத்தி தான் சொல்லியிருப்பாரு. நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்புன்ற மாதிரி முன்னாவை அனுப்பி வச்சிருப்பாரு. கொஞ்ச நேரத்துல சும்மனா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க இவர் கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் இருக்கார்ல எனக்கு நிறைய கோடி கிடைக்க போகுதுன்ற மாதிரி பாஸ்வேர்ட் எல்லாம் காட்டுறாரு. இவங்க அந்த பாஸ்வேர்டை ஆட்டிய போடணும்னு நினைச்சிருப்பாங்க. ட்ரிங்க்ஸ்ல ஒன்ன கலந்துருவாங்க. இவங்க கலந்து கொடுத்ததுனால தான் அவர் மயங்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க பாஸ்வேர்டை எடுத்துட்டு சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவளை புடிங்கன்ற மாதிரி தான் இவர் மயங்கி விழுந்திருப்பாரு. அதனால ஆட்களுமே சும்மனாவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. சும்மனா இருக்காங்கல்ல ஒரு வண்டியில ஏறி தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் இவங்க பத்திரமா இருக்கணும்ல, அதனால தான் ஹீரோவோட வீட்டை நோக்கி ஓடி வந்து ஹீரோவை கட்டிலாம் பிடிச்சிருப்பாங்க. இவங்க ஹீரோவை கட்டி பிடிச்சதா துரத்திட்டு வந்த ஆட்கள் கவனிச்சிருப்பாங்க. அவங்க முன்னாக்கு தகவலை கொடுத்துடுறாங்க. அங்கேயே அப்சர்வ் பண்ணிட்டு இருங்க, நான் உடனே வந்துடுறேன்ற மாதிரி முன்னாவும் சொல்றாரு. ஹீரோ தாராவை சமாதானப்படுத்தலான்னு பின்னாடியே போனாரு பாத்தீங்களா. இந்த கேப்ல துளசியை அமைக்கிறலான்ற மாதிரி முன்னாவும் ஆட்களும் யோசிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. திடீர்னு கன்ஷாட் சவுண்ட் கேக்குது. ஆட்கள் எல்லாருமே முன்னாவை பாக்குறதுக்காக வராங்க. முன்னா அந்த சிப்பி எங்கன்னு கேட்டிருப்பாரு. இவங்க தெரியலன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால கோவத்துல முன்னா கொலை பண்ணிருக்காரு. பாடியை என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஆட்கள் கேக்குறாங்க. அவன் வந்து மேனேஜ் பண்ணிப்பான், நம்ம கிளம்பலான்ற மாதிரி முன்னா சொல்லிட்டாரு. இவங்களுமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப நேரா பத்ரிய பாக்குறதுக்காக வராங்க. எதுக்காக அவசரப்பட்டு சுட்ட, இப்ப இடமும் நமக்கு தெரியாதுன்ற மாதிரி பத்ரி சொல்லிட்டாரு. நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், அவ சொல்லல, அதனால தான் கதையை முடிச்சிட்டேன். அவளுக்கு வேண்டிய யார்கிட்டயோ தான் தந்து வச்சிருக்கா, சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறேன்ற மாதிரிலாம் முன்னா சொல்லிட்டாரு. ஆட்களும் கடைசியா போன வீட்டை பத்தி சொல்றாங்க. அந்த வீட்டுல இருக்கவங்க கிட்ட கூட தந்து வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அவனை தூக்குங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆட்களும் சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. அதனால்தான் இவங்க ரெண்டு பேரை தூக்கி இருக்காங்கன்னு தெரிய வருது. சார் அவ பேரு சும்மனாலாம் கிடையாது, துளசி. என்னையும் அவ ஏமாத்திட்டு தான் போனா, சத்தியமா எந்த பென் டிரைவையும் தரலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவனுங்களாம் சொல்ல மாட்டாங்க, முன்னா நீ விசாரிக்கிற விதத்துல விசாரி அப்படின்ற மாதிரி பத்ரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. தாராவும் இந்த ஊரை விட்டே போலான்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஏன் என்னாச்சுன்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாங்க. தாராவும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஹீரோ என்ன லவ் பண்ணல போல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி இந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. என்னதான் அடிச்சாலும் இவங்க ரெண்டு பேருமே தெரியலன்னு சொல்றாங்க. இப்ப முன்னா இருக்கார்ல ஃப்ரெண்டு மேல கண்ணை வைக்கிறாரு. ஒருத்தன் உயிரோட இருந்தா கூட எனக்கு போதும், அதனால இவன் கதையை முடிக்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப ஃப்ரெண்ட் இருக்கார்ல எனக்கு எங்க இருக்குன்னு தெரியும் சார், நான் அந்த இடத்த சொல்றேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு முன்னா பயங்கரமா சிரிக்கிறாரு. உங்க ரெண்டு பேருக்குமே தெரியாதுன்னு எனக்கு தெரியும்டா, இருந்தாலும் உங்களை விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. யோ நீ பைத்தியமா, ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கோவப்படுறாரு. பைத்தியம் தான் அப்படின்ற மாதிரி முன்னாவும் கொல்றதுக்காக வர்றாரு. சடனா ஹீரோ இருக்கார்ல காலை வச்சே கண்ணை தட்டி விடுறாரு. இப்ப கட்ட கஷ்டப்பட்டு கழட்டிடுறாரு. அந்த கண்ணை வச்சே இந்த கேங்க சேர்ந்த எல்லாரையும் மிரட்டுறாரு. இங்க இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வெளியே வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு இருக்க இடத்துல தான் பத்ரி இருக்காரு. இப்ப ஃப்ரெண்டுமே பத்ரி மேல செம்மையா கோவப்படுறாரு. 25 வயசு பொண்ணு உன்னை லவ் பண்றதா சொல்லியிருக்கா, அதையும் நம்பி ஏமாந்திருக்கிய, உன்னெல்லாம் என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி அவரை நல்லா அடிச்சுட்டு இங்க இருந்து ஃப்ரெண்டோ தப்பிச்சு ஓடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே எங்க போய் ஒளியுறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துல மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு சாமியாரை இவங்களை கவனிக்கிறாரு. உன் ஒய்ஃப் எப்படிப்பா இருக்காங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இது ஒய்ஃபா, எனக்கு கல்யாணமே ஆகலன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. உங்களுக்கு நான் தானப்பா கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆயிடுச்சுன்ற மாதிரி இந்த ஐயர் சொல்றாரு. இன்னைக்கே கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சிருப்பாரு. ஹீரோயின் தான் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு கூட்டு போய் கல்யாணம் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இவர் போதையில் தான் இப்படி பண்ணிருக்காருன்றது ஹீரோயினுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கும். அதனால தான் சும்மா சொன்னன்ற மாதிரிலாம் அந்த இடத்துல சமாளிச்சிருப்பாங்க. ஹீரோயினை பார்க்கணுன்ற மாதிரி இவரும் ஃப்ரெண்டு கூட ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாரு. பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி பத்ரியும் ஆட்களும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நீ இங்கதான் வருவேன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி பத்ரி சொல்லிட்டாரு. நான் அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்ன்ற மாதிரி இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்கள தானே ஸ்டார்டிங்கே லவ் பண்ணாரு, நான் துளசியை லவ் பண்ணல, ஒன்னதான் லவ் பண்ணேன், இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் இந்த இடத்துல புரிய வச்சிடுறாரு. இன்னும் 4 மணி நேரத்துல அந்த டிவைஸும் பாஸ்வேர்டும் எனக்கு கிடைக்கணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ இவ உயிரோட உனக்கு கிடைக்க மாட்டா, என் இடத்துக்கு கொண்டு போறேன், பொருளை தந்துட்டு பொண்ணை வாங்கிக்கோங்கன்ற மாதிரி பத்ரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. முன்னா எதுக்காக சிரிச்சான்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க வச்சிருக்க துளசி போன்ல மெசேஜ் வருது. ஆக்சுவலா போனை தூக்கி போட்டிருக்க மாட்டாங்க, அதனால தான் மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் முன்னா கிட்ட இருந்து தான் வருது. முன்னவும் துளசியும் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருந்திருக்காங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப முன்னா கிட்ட இருந்து கால் வருது. நம்ம அட்டன் பண்ணி பேசாம அவன் பேசுறத மட்டும் கேட்போன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. முன்னா இருக்கார்ல அந்த பாஸ்வேர்டை பத்திரமா வச்சிரு, நம்ம ரெண்டு பேருமே பாதி பாதி காசு பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஆனா எதிரில யாருமே பேசல, அதனால முன்னாக்கு டவுட் வருது.
ஒருவேளை போன் அவகிட்ட இல்லையான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்பதான் சில நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. முன்னா இருக்கார்ல, இவங்க மேல சந்தேகப்பட்டு இவங்கள பத்தி விசாரிச்சிருப்பாரு. இவங்க ஏமாத்துக்காரின்றது தெரிய வந்திருக்கும். இதை நான் பத்ரி கிட்ட சொல்ல மாட்டேன், பத்ரி கிட்ட இருக்கிறத அடிக்கணும், நம்ம 2 பேர் சேர்ந்து அடிச்சிருவோம், 2 பேருமே பாதி பாதி காசு எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி டீல் போட்டிருப்பாரு. முன்னா சொல்லிதான் இவங்களுமே அந்த பாஸ்வேர்டை தூக்கியிருப்பாங்க. முன்னா ஆட்கள்லாம் என்ன துரத்துறாங்க, ஏதாவது பண்ணுன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. ஈர வீட்டுல தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு முன்னா அந்த இடத்துக்கு வந்தாரு பாத்தீங்களா. வந்தவர் பாஸ்வேர்டை தான்ற மாதிரி கேட்டிருப்பாரு. பாஸ்வேர்டை தந்தனா என் கதையை முடிச்சிருவேன், அதனால நான் பாஸ்வேர்டை தர மாட்டேன், என்னை எப்படியாவது காப்பாத்து, அதுக்கப்புறம் நான் தரேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உன்னை சாவடிக்கிற மாதிரி நான் டிராமா பண்றேன், நீயும் மெயின்டைன் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு. செத்து போன மாதிரி செட் பண்ணி தான் வச்சிருப்பாரு. ஆளுங்க கிட்ட கிளம்பலான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நான் கிளம்புனதுக்கு அப்புறம் நீ வெளியே போய்க்கோன்ற மாதிரி தான் சொல்லிட்டு கிளம்பியிருப்பாரு. இவங்களும் வெளியே போலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஈரோ வந்துட்டு இருக்காரு. இப்ப போக வேணான்ற மாதிரி இவங்களும் திரும்பி போய் படுத்திருப்பாங்க. மொத்தத்துல துளசி சாகவே இல்ல, அவ செத்து போயிட்டா நம்ம தான் நினைச்சிருக்கோம், முட்டாள்தனம் பண்ணிட்டோம், நம்ம மூச்சு இருக்கான்னு கூட செக் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்ப துளசி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த போனை செக் பண்ணுன்ற மாதிரி செக் பண்றாங்க. துளசி முன்னாவே ஏமாத்திட்டு வேற ஒரு பகுதிக்கு போலான்ற மாதிரி பிளான்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த விஷயம்லாம் ஹீரோக்கு தெரிய வந்துருது. இத முன்னா காதுல நம்ம எப்படியாவது போடணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து முன்னாக்கு மெசேஜ் பண்றாங்க, உன்னை ஏமாத்தி தப்பிக்க போறா, இந்த பகுதியில தான் அவ இருக்கான்ற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. இப்ப முன்னாவும் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. அவங்க தப்புச்சிட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆனா முன்னா அந்த இடத்துக்கு வந்து மடக்கிடுறாரு. நான் பேசின மாதிரி பாதி பாதி பிரிச்சுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா என்னையே ஏமாத்தலாம்னு முடிவு பண்ணிட்டல, உன் கதையை முடிக்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது மாஸ்க் போட்டு நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் என்ன பண்றாருன்னா கன்னை காமிச்சு முன்னாவை லாக் பண்ணிட்டு இருக்காரு. நீ தப்பிச்சு ஓடிடுன்ற மாதிரி துளசி கிட்ட சொல்லிட்டாரு. துளசி கிட்ட தான் அந்த பாஸ்வேர்ட் இருக்கு, அவங்களுமே எடுத்துட்டு ஓடிட்டு இருக்காங்க. முன்னாவோட ஆட்களும் விடக்கூடாதுன்னு துரத்திட்டு போறாங்க. முன்னாவும் தப்பிக்கிறதுக்காக ஹீரோ கூட சண்டை போடுறாரு. ஆனா ஹீரோ இருக்காருல, முன்னாவை இந்த இடத்துல அடிச்சு போட்டுறாரு. அதே சமயம் ஹீரோ துரத்திட்டு போற ஆட்கள் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. இருந்தாலுமே ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பாஸ்வேர்டை எடுத்துட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். பத்ரி கொடுத்த டைம் முடிஞ்சிருது. டைம் முடிஞ்சா அவன் வராம இருக்கான், உன் கதையை முடிக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் பத்ரி கோவப்பட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ வந்தோடனே எங்க அந்த பாஸ்வேர்டுன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. சார், பாஸ்வேர்டு யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும், உங்க கூட இருந்தே அவன் துரோகம் பண்ணிருக்கான், நீங்களே இந்த ஃபுட்டேஜை பாருங்கன்ற மாதிரி காட்டுறாரு. என்னையே ஏமாத்திட்டலன்ற மாதிரி முன்னா துளசி கிட்ட பேசினா பாத்தீங்களா, அதெல்லாம் தான் இவர் வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. அப்ப துளசி இறந்து போயிட்டான்னு என்கிட்ட போய் தான் சொல்லியிருக்கானா, என்னையே ஏமாத்த பிளான் போட்டிருக்கான், அவன் கிட்ட இருந்து காசு எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், உனக்கு எவ்வளவு காசு வேணும்னு கேக்குறாரு. எனக்கு காசெல்லாம் வேணாம் சார், என் லவ்வரை மட்டும் விட்டுருங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சரி தாராளமா கூட்டு போய்க்கோன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. சோ இப்ப இவர் லவ்வரை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டு வந்துடுறாரு. நம்ம எப்படியாவது முன்னாவை காப்பாத்தணும்னு ஹீரோ சொல்லிட்டாரு. நம்மளதான் அவ்வளவு டார்ச்சர் பண்ணால, அவன் சாவட்டோன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இல்ல காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஒரு போன் பூத்துக்குள்ள வந்துடுறாரு. முன்னாக்கு கால் பண்ணிட்டாரு. பத்ரிக்கு நீ பண்ணதை பத்திலாம் தெரிஞ்சிருச்சு, உன்னை எப்பனாலும் கொல்ல வாய்ப்பு இருக்கு, தப்பிச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீங்க யாருன்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. இவர் அதுக்குள்ள காலை கட் பண்ணிடுறாரு. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோவும் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஒருத்தன் பாஸ்வேர்டை தூக்கிட்டு ஓடின மாதிரி தானே காமிச்சாங்க, ஆனா ஹீரோ தடுத்து சண்டை போட்டிருப்பாரு. அவன் கிட்ட இருந்து பாஸ்வேர்டை புடுங்கிருப்பாரு. ஆனா துளசி கிட்ட பாஸ்வேர்டு இல்லாத மாதிரி டிராமா பண்ணிருப்பாரு. துளசி இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. அவனுங்க 2 பேர்கிட்ட மாட்டினா உன் லைஃபே காலி, என்னால முடிஞ்ச அளவுக்கு காசு தரேன், இதை வச்சு எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோன்ற மாதிரி தந்திருப்பாரு. துளசியும் சரின்ற மாதிரி கிளம்பி இருப்பாங்க. துளசியை பொறுத்த வரைக்கும் முன்னா கிட்ட அது இருக்கு, முன்னாவை பொறுத்த வரைக்கும் துளசி கிட்ட இருக்கு, அதே மாதிரி பத்ரியை பொறுத்த வரைக்கும் முன்னா கிட்ட இருக்கு. சோ 3 பேர் மாத்தி மாத்தி தேடிப்பாங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, என் கிட்ட தான் அது இருக்கு, அந்த காசை நம்ம யூஸ் பண்ணுவோன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சந்தோஷமா சொல்றாரு. நீ சொன்ன கதைக்கும் இந்த வீட்டுக்குள்ள நம்ம வந்திருக்கிறதுக்கும் என்ன காரணம்ன்ற மாதிரி பிரேம் கேக்குறாரு. சத்யா இருக்கார்ல, இந்த கதையோட முடிவுல ஹீரோ கிட்ட தானே அந்த பாஸ்வேர்டு இருந்தது, இது ஹீரோவோட வீடு தான், தூக்குறதுக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டாரு. முன்னா வேற யாரும் கிடையாது, என்னோட மாமா தான், என்னோட மாமாக்கு ஹீரோ கிட்ட இருக்குமோன்னு ஒரு டவுட், அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோன்ற மாதிரி சத்யா சொல்லிட்டாரு. இப்ப லாக்கரை ஓபன் பண்ணலான்ற மாதிரி இவங்க 2 பேருமே ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓபன் பண்ணி எடுக்கவே செஞ்சிடறாங்க. இப்ப யாரோ இந்த வீட்டுக்குள்ள வராங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் வந்திருக்காரு. சார், தெரியாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம், விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சரி லாக்கரை எடுத்துட்டு கிளம்பிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. லாக்கருக்குள்ளதான் அந்த பாஸ்வேர்டும் இருக்கு. பாஸ்வேர்டு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சந்தோஷமா வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி ஹீரோ வேற அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பியிருக்காருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. இது தெரிஞ்சோன்னு இவங்க ஷாக் ஆகுறாங்க. அதே சமயம் ஹீரோ இவங்க 2 பேரை மாட்டி விடுறதுக்காக போலீஸை வர வச்சிருப்பாரு. இப்ப போலீஸை இவங்க 2 பேரை இந்த இடத்துல அமைக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.